அவள் அந்த ஜன்னலின் வழியே அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவனோ அந்த கடையில் நின்று டீ குடித்துக் கொண்டிருந்தான். கூடவே அவனது நண்பர்கள் அடிக்கும் ஜோக்கிற்கு சிரித்து கொண்டிருந்தான். அவன் சிரிப்பதையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். பார்த்து கொண்டிருந்தாள் என்று சொல்வதை விட ரசித்துக் கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். 3 மாதங்களாக அவனை பார்க்கிறாள், ரசிக்கிறாள், காதல் செய்கிறாள். அதுவும் இந்த ஜன்னல் வழியே. ஆனால் அவனுக்கோ இவளை யாரென்றே தெரியாதுதான். அத்தெருவில் இவள் பின்னலையாத ஆண்களே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இவளுக்கோ இவன் மீதுதான் காதல். கம்பெனிக்கு செல்வதற்காக ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு சென்றாள். அவனை பார்க்க வேண்டுமென்பதற்காகவே அந்த டீ கடையை கடந்து சென்றாள். என்றும் இல்லாத நாளாக அவன் இவளை பார்த்து புன்முறுவலித்தான். இவளுக்கு அந்நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவதென்று தெரியாமல் அவனை கண்டும் காணாதது போல் சாலையை கவனித்தாள். அவனை பார்ப்பதை தவிர்த்தாலும் அவனது புன்முறுவல் அவளது மனதை ஏதோ செய்தது. அதையே நினைத்து நினைத்து பார்த்தாள், சிரித்தாள், வெக்கமடைந்தாள். எல்லாம் காதல் செய்யும் மாயம். அதனை நினைத்து கொண்டே அந்த வளைவில் திரும்பினாள். அப்போது எதிர்பாராவிதமாக எதிரில் அந்த லாரி வேகமாக வந்து கொண்டிருந்தது. இவளும் கடைசி நேரத்தில்தான் லாரி வருவதையே உணர்ந்தாள். உடனே பிரேக் போடுவதற்குள் பலத்த காயத்துடன் அந்த மருத்துவமனையில் படுத்திருந்தாள் அவள். அவளை பரிசோதித்த டாக்டரோ விபத்து நடந்த அதிர்ச்சியில் அவள் பேசும் சக்தி இழந்து விட்டதாகவும், அவளால் இனி பேச முடியாது என்றும், அவளது ஸ்பைனல் கார்ட் டேமேஜால் இனி அவளால் நடக்க முடியாதென்றும், அவளது வாழ்நாள் முழுதும் படுத்த படுக்கைதான் என்றும் கூறிவிட்டார். 4 மாதம் மருத்துவமனை வாசத்துக்குப் பிறகு அவளுக்கு வீட்டிலேயே சிகிச்சை கொடுக்கப்பட்டது. ஜன்னலை அடைக்கப் போன தனது அம்மாவை நோக்கி வேண்டாம் என மெதுவாக கையை தூக்கி அசைத்தாள். அந்நிலையிலும் அவனை ரசித்துக் கொண்டிருந்தாள் அந்த ஜன்னல் வழியே. இப்படியே 3 மாதங்கள் அந்த ஜன்னலின் வழியே அவர்களது இல்லை அவளது காதலை வளர்த்து கொண்டாள். கடுமையான வலி வேதனை எவ்வளவோ, ஆனாலும் அவனை ரசிப்பதை விடுவதே இல்லை. அவளை மரணம் கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்குவது தெரிந்தாலும் அவளது பார்வையானது ஜன்னலை விட்டு அகலவில்லை. கடந்த 2 வாரமாக அவனை மட்டும் காணவில்லை. அவனுக்கு என்ன ஆனது? ஒன்றும் புரியவில்லை. சில வாரங்கள் கழித்து அவன் மறுபடியும் அந்த டீ கடைக்கு வந்தான். கூடவே ஒரு பெண்ணும். அப்பெண்ணின் கழுத்தில் தாழி தொங்கிக் கொண்டிருந்தது. பெஞ்சில் அமர்ந்திருந்த தனது நண்பர்களுக்கு அப்பெண்ணை அறிமுகம் செய்து கொண்டிருந்தான் போலும். அவள் புரிந்து கொண்டாள், அது அவனது மனைவிதான். மரணம் அவளை நெருங்கியது. விழியோரம் கண்ணீர் துளிர்த்தது. எங்கிருந்தாலும் நீயும் உனது மனைவியும் நன்றாக வாழ வேண்டும் என்று மனதிற்குள்ளேயே அவனை மனப்பூர்வமாக ஆசிர்வதித்தாள். அவள் ஆசிர்வதித்த அடுத்த நொடி அவளது உயிர் அவளை விட்டு பிரிந்தது. அவனுக்காகத்தான் அவளது உயிர் காத்திருந்ததோ? சிறிது நேரத்தில் அவளது உடலை சுற்றி உறவுகளின் அழுகை சூழ்ந்தது. மரணம் தழுவிய போதும் அவளது திறந்த விழி அந்த ஜன்னலைத்தான் பார்த்து கொண்டே